மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, பகுதி வட்ட நிர்வாகிகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழ்நாடு முழுவதும் நமது கட்சியின் சார்பில் 90 இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஓரிரு மாவட்டங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடியில் அனுமதி இல்லை என்றாலும் கூட மீறி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கைதாகுங்கள் என்று நான் கூறியிருக்கிறேன். ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். கடந்த மே 22ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு துக்க நாள், கரைபடிந்த களங்கம் படிந்த ஒரு நாள், வரலாறு நெடுகிலும் ஒரு வடுவாக மாறியிருக்கிற ஒரு நாள். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அரச பயங்கரவாத ஒடுக்குமுறை அரங்கேற்றப்பட்டது. அந்த அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையில் பலியான தோழர்கள் 14 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். 13 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் காவல்துறை தாக்கப்பட்ட நிலையிலும் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவர் பலியாகி இருக்கிறார். ஆக 14 பேர் கொல்லப்பட்ட ஒரு கொடூரம் கடந்த மே 22 அரங்கேற்றப்பட்டது. சரியாக 1 மாத காலம் உருண்டோடிவிட்டது. சாதாரண சின்ன சின்ன ஒடுக்குமுறைகளை கூட எதிர்த்து நாம் மிகப்பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியே போராட்டங்களை கட்டமைத்த வரலாறுகள் உண்டு. ஆனால் தூத்துக்குடி பயங்கரம் அரங்கேறி 1 மாத காலம் உருண்டோடிய நிலையிலும் அதனை எதிர்த்து பெரிய அளவில் தமிழகத்திலே ஒரு கொந்தளிப்பு சூழல் உருவாகவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகள் ஒருங்கிணைந்து உடனடியாக ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தோம். அது வெற்றிகரமாக நடந்தேறியது என்றாலும் கூட அதன் பிறகு அந்த படுகொலையை, அரச பயங்கரவாதத்தை கண்டித்து அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை என்பது இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. உளவியல் ரீதியான பெரும் தாக்குதல் நம் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இனி என்ன போராடுவதற்கு என்ன இருக்கிறது என்கிற ஒரு நிலைக்கு, ஒரு விளிம்பு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு விரக்தியின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஆட்சியாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே நாம் சொல்ல முடியும். அண்மையிலே தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரு வேல்முருகன் கைது செய்யப்பட்டது குறித்து கலந்தாய்வு செய்த நேரத்தில் நான் இந்த கருத்தை எடுத்து வைத்தேன். தூத்துக்குடியிலேயே ஒரு அமைதி பேரணியை நடத்த வேண்டும், ஒரு இரங்கல் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும். அரசியல் ரீதியான எதிர்வினை எதுவும் இதுவரையில் இல்லாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே நாம் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் என்னும் பெயரில் எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒரு பேரணியை நடத்துவோம். காயம்பட்டிருக்கிற தூத்துக்குடி வாழ் பொதுமக்களுக்கு அது ஒரு மாபெரும் ஆறுதலாக இருக்கும்,
மாமருந்தாக இருக்கும் என்று நான் வலியுறுத்தினேன். அதன் அடிப்படையில் ஜூன் 18ஆம் தேதி அங்கே ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டோம். காவல்துறை மறுத்துவிட்டது. அதே நாளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனியே ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முயற்சித்த நேரத்தில் போலீஸ் அவர்களுக்கும் தடை விதித்தது. ஆனால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்று ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். கடுமையான நிபந்தனைகளின் பெயரில் நீதிமன்றம் அந்த அனுமதியை வழங்கியது. 1000 பேருக்கு மேல் திரளக்கூடாது, 2 பேருக்கு மேல் பேசக்கூடாது, ஒளிபெருக்கி போன்றவற்றை வைக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளை எல்லாம் வழங்கி நீதிமன்றம் அனுமதி தந்திருக்கிறது. நீதிமன்றத்தின் ஊடாகவும் அரசு பயங்கரவாதம் மக்களின் மீது ஏவப்படும் என்பதற்கு அது ஒரு சான்று. ஆக அதற்கும் உடன்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அமைதி இரங்கல் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறது. 1000 பேருக்கு மேலாக வந்தார்கள் என்பதற்காக ஒரு வழக்கையும் பதிவு செய்திருக்கிறது. நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்முயற்சியில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் என்னும் பெயரில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு 3ஆம் தேதி ஜூலை தூத்துக்குடியிலே ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறோம். அது நிலுவையில் இருக்கிறது. திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று நம்புகிறேன். ஆக இந்த நிலையில்தான் நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து கடந்த ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்ற கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த நாளில் பிரிக்கப்பட்ட 90 மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று நாம் முடிவு செய்தோம். சென்னையில் மட்டும் ஒருங்கிணைந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக நாம் 6 மாவட்டங்களாக இதை பிரித்து நிர்வாகத்தை நடத்தி வருகிறோம். ஆனாலும் கூட 6 இடங்களில் வேண்டாம், ஒரே இடத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துவோம் என்று இங்கே கூடியிருக்கிறோம். கோரிக்கைகள் 4 கோரிக்கைகள் முக்கியமானவை. ஒன்று, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூடுவதற்கு ஏதுவாக அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அரசாணை போதாது. இரண்டாவது, அரசு பயங்கரவாத ஒடுக்குமுறையால் பலியானோர் குடும்பத்திற்கு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடும் அரசு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும். மூன்றாவது, இந்த தூத்துக்குடி பயங்கரம் படுகொலை வழக்கை தனிநபர் ஆணையம் விசாரிப்பது அல்லது தமிழக காவல்துறை விசாரிப்பது என்கிற போக்குகளை கைவிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இது 3வது கோரிக்கை. 4வது, போராடிய மக்கள் மீது பொய் வழக்கு போடுவதை கைவிட வேண்டும். தேடி தேடி வேட்டையாடி கைது செய்கிற நபர்களை எல்லாம் குண்டர் சட்டத்திலே சிறையில் அடைக்கிற போக்கை கைவிட வேண்டும். இந்த பொய் வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும். குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்தவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும். இந்த ஒடுக்குமுறையை, தொடர்ச்சியான ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும். இது 4வது கோரிக்கை. இந்த 4 கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் இன்னும் மரண பீதியில் தான் இருக்கிறார்கள். ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப முடியவில்லை. தங்களுடைய சொந்த கிராமத்திற்கோ அல்லது குடியிருப்பு பகுதிக்கோ போனால் காவல்துறை நம்மை கைது செய்து பொய் வழக்கிலே சிறையில் அடைத்து விடுவார்கள் என்கிற அச்சம் மேலோங்கி இருக்கிறது. மக்கள் அதிகாரம் என்கிற ஒரு அமைப்பை சார்ந்த தம்பி, அவன் ஒரு இஸ்லாமியன். அவனை கைது செய்த போலீஸ் அவனை கைது செய்வதற்காக வீட்டுக்கு சென்ற போது வீட்டிலே இருந்த அப்பாவையும் அவனுடைய உடன் பிறந்த சகோதரனையும் சேர்த்து கைது செய்து 3 பேருமே, அப்பா 2 மகன்கள் ஆக 3 பேருமே தீவிரவாதிகள், சமூக விரோதிகள்
என்று அவர்களை சிறைப்படுத்தி இருக்கிறது. ஒருவன் அந்த இயக்கத்தோடு தொடர்புடையவன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவனை மட்டுமே கைது செய்திருந்தால் காவல்துறையின் நடவடிக்கை நியாயமானது என்று நாம் கருதலாம். ஆனால் அவனை கைது செய்வதற்காக சென்ற இடத்தில் அவனுடைய தம்பியையும் அவனது தந்தையையும் சேர்த்து கைது செய்து அவர்களை இன்றைக்கு சிறையிலே அடைத்திருக்கிறது காவல்துறை. அதுவும் குண்டர் சட்டத்திலே அடைத்திருக்கிறது என்பது எவ்வளவு கொடூரமான ஒரு அடக்குமுறை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பு நமக்கு பெரிய நெருக்கமான அமைப்பு அல்ல, தோழமையான அமைப்பு அல்ல. ஆனால் அந்த இயக்கம் ஒன்றும் தலைமறைவு இயக்கம் கிடையாது. எப்படி அந்த அமைப்பின் மீது இவர்கள் தீவிரவாத முத்திரையை குத்துகிறார்கள்? இடதுசாரி அரசியல் பேசக்கூடாதா? ஆளும் வர்க்கத்தை ஆதரித்தே பேசிக்கொண்டிருக்க வேண்டுமா? காவல்துறையின் நடவடிக்கைகளை ஆதரித்தே பேசிக்கொண்டிருக்க முடியுமா? அமைச்சர்களோடு ஆட்சியாளர்களோடு நட்பு வைத்துக்கொண்டே அரசியல் செய்ய முடியுமா? ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து இந்த அரச கட்டமைப்பை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் மக்களோடு நின்று செயல்படக்கூடிய இயக்கங்களுள் அதுவும் ஒன்று. தேர்தலில் பங்கேற்க மாட்டார்கள். தேர்தலில் பங்கேற்காத இயக்கங்கள் எல்லாம் தீவிரவாத இயக்கங்கள், சமூக விரோத இயக்கங்கள் என்று முத்திரை குத்துவதற்கு எந்த சட்டம் இடம் கொடுத்திருக்கிறது? அவர்கள் தங்களை நக்சல்வாதிகள் என்று பிரகடனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் மக்கள் விரோதிகள், சமூக விரோதிகள் என்று எந்த அடிப்படையில் சொல்லுகிறீர்கள்? அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். மக்களிடத்தில் தவறான கருத்துக்களை பரப்புவது கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த இரண்டு அமைப்புகளும் தான் ஆட்சியாளர்களின் பார்வையில் இன்றைக்கு சமூக விரோதிகள் என்று முத்திரை குத்தப்படுகிற இயக்கங்கள். அவர்கள் மக்களோடு மக்களாக நின்றார்கள் என்பது உண்மைதான். விடுதலை சிறுத்தைகளும் தான் நின்றார்கள். மக்களுடைய போராட்டங்களில் 100 நாள் தொடர்ந்து பங்கேற்றார்கள். 100வது நாளிலும் பங்கேற்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன ஆயுத பயிற்சி பெற்றவர்களா? ஆயுதங்களை அந்த பேரணிக்கு எடுத்து வந்தார்களா? ஆயுதங்களை அங்கே பயன்படுத்தினார்களா? தடை செய்யப்பட்ட இயக்கங்களை சார்ந்தவர்களா? தலைமறைவு இயக்கங்களை சார்ந்தவர்களா? ஆக இதனுடைய நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். இயக்கத்தை நடத்துகிற இளைஞர்கள், புதிய புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக தீவிரவாதிகள் எல்லாம் இதற்குள்ளே ஊடுருவி அவர்கள் வன்முறையை தூண்டியதால் தான் தவிர்க்க முடியாமல் துப்பாக்கிச் சூடு நடத்தினோம். எங்கள் நோக்கம் உங்களை சுடுவதல்ல, தீவிரவாதிகளை ஒடுக்குவதுதான் என்று நியாயப்படுத்துவதற்காக, தங்களுடைய அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துவதற்காக இந்த பிரச்சார உத்தியை கையாளுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற வகையில் தான் நாம் இந்த கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுதான் அவர்களின் நோக்கம். ஒரு பேரணியிலே திடீரென்று காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் மோதல் வெடிக்கலாம், அது தவிர்க்க முடியாது. பெரும் திரளாக மக்கள் கூடுகிற போது அந்த வன்முறை பரவிவிடக் கூடாது என்பதற்காக அங்கிருந்து மக்களை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை சில நேரங்களில் தடியடி நடத்துவது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது, தண்ணீர் பாய்ச்சி அடிப்பது, லத்தி சார்ஜ் தடியடி நடத்துவது, துப்பாக்கி சூடு நடத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் தூத்துக்குடியில் அப்படித்தான் நடந்ததா? எவ்வளவு அமைதியான முறையில் அந்த பேரணி வந்தது. முன்கூட்டியே அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் குறிப்பிட்ட சிலரை மட்டுமே மாவட்ட ஆட்சியர் சந்திப்பார் என்கிற வாக்குறுதியை தந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு பேரணியை நிறுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அவர்களை அமர வைத்து முழக்கங்களை எழுப்ப முடியும். நாங்கள் அப்படி எத்தனையோ பேரணிகளை நடத்தியவர்கள்.
அந்த இடத்திலே கூட காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அமைதியான முறையிலே கலைந்து சென்றிருக்கிறோம். ஆனால் அரசு, காவல்துறை அதற்கு உடன்படவில்லை. ஒரு வன்முறையை நடத்திய தீர வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு கொடூரமான அடக்குமுறையின் மூலம் பொதுமக்களிடத்திலே ஒரு பீதியை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் முன்கூட்டிய திட்டமாக இருந்திருக்கிறது. ஒரு ப்ரீ கன்சீவ்ட் பிளான். ஆட்சியாளர்கள் எப்போதும் நம்மை போல பிரச்சனை வந்தால் பார்த்துக் கொள்வோம் என்று இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அதை நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அமைச்சர்களாக இருப்பவர்கள் வேண்டுமானால் நம்மை போல சராசரி அரசியல்வாதிகளாக பிரச்சனை வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். ஆனால் அதிகார வர்க்கம் அப்படி அல்ல. அது மிக சரியாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதிகார வர்க்கம் என்பது. 100வது நாள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தொடர்ந்து 100 நாளும் தங்களின் உளவுத்துறையின் மூலம், உளவாளிகளின் மூலம் மோப்பம் பிடித்து நாள்தோறும் அது குறித்து அவர்கள் கலந்தாய்வு செய்திருப்பார்கள். என்ன செய்யலாம் என்பது பற்றி மக்கள் திரண்ட பிறகு முடிவெடுக்கக்கூடியதல்ல அதிகார வர்க்கம். அவர்கள் 10வது நாளே கலந்தாய்வு செய்திருப்பார்கள், 20வது நாளே கலந்தாய்வு செய்திருப்பார்கள், 30வது நாள் எதை நோக்கி இது போகிறது என்பதை கண்டுபிடித்திருப்பார்கள். 50வது நாள் நாம் என்ன செய்ய வேண்டும், எத்தனை ஆயிரம் போலீசார் நமக்கு தேவைப்படுவார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு கூடி கூடி கலந்து பேசுவார்கள். நாமெல்லாம் அரசியல் கட்சிகள் நெருக்கடி வருகிற போது மட்டும்தான் ஐயோ என்று அலறி அடித்துக்கொண்டு ஓடி வருவோம், என்ன செய்யலாம் என்று அந்த நேரத்திலே முடிவெடுப்போம். ஆனால் அதிகார வர்க்கம் மிக முன்னதாகவே, முன்னெச்சரிக்கையாகவே மறுபடியும் மறுபடியும் கலந்து பேசுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நாள்தோறும் பேசுவார்கள். போராடாத காலத்திலேயே கூடி கூடி பேசுவார்கள். மாதந்தோறும் கூட்டம் நடக்கும், நாள்தோறும் கூட்டம் நடக்கும், வாரந்தோறும் கூட்டம் நடக்கும். இதெல்லாம் ஒரு புரோட்டோகால். அதிகார வர்க்கம் எதேச்சையாக இந்த சம்பவத்தை நடத்திவிட்டது என்று சொன்னால் அது அடி முட்டாள்தனம். யாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே 100வது நாள் பெரும் திரள் வரும் என்பது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அங்குள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால், நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் அது நம்மை ஏமாற்றுகிற முயற்சி. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிந்திருக்கும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிந்திருக்கும், அவருக்கு மேலான உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்கும். அவர்களெல்லாம் கூடி கலந்தாய்வு செய்து இதை எப்படி எதிர்கொள்வது, மாப் கண்ட்ரோல் என்பது அவர்களுக்கு ஒரு பாடம். அது மாப் 100 பேரும் மாப் தான், 1000 பேரும் மாப், 10,000 பேரும் மாப், 1,00,000 பேரும் மாப். இந்த மாப் என்கிற பெரும் திரளை எப்படி கட்டுக்குள் வைத்திருப்பது என்பதற்கான பயிற்சி காவல்துறைக்கு உண்டு. அதனால்தான் அதிகாரிகளுக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறைகளை எல்லாம், வாய்ப்புகளை எல்லாம், கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே முன்கூட்டியே இவர்கள் பேசி திட்டமிட்டு 100வது நாள் பெரும் திரள் வருகிற போது அந்த பெரும் திரள் அமைதியாக கலைந்து போகக்கூடாது. ஒரு வன்முறை அங்கே நிகழ்த்தப்பட வேண்டும், துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட வேண்டும், போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களை குறிபார்த்து சுட வேண்டும். இதற்கு பிறகு இனி இப்படி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் பொதுமக்களுக்கு வரக்கூடாது. இதுதான் அதிகாரிகளின் நோக்கம். கலந்தாய்வு கூட்டத்திலே அவர்கள் எடுத்த முடிவாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு பல சவால்கள். மிக முக்கியமான சவால் தமிழக அரசியலில் நிகழ்ந்திருக்கிற ஒரு பண்பு மாற்றம், அரசியல் களத்திலே நிகழ்ந்திருக்கிற ஒரு பண்பு மாற்றம் என்னவென்றால், அரசியல் கட்சிகள் அறைகூவல் விடுத்தால் தான் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவார்கள் என்கிற நிலை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு அரசியல் கட்சிகள் அறைகூவல் விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி சார்பற்ற மக்களே லட்சக்கணக்கில் திரளுவார்கள் என்பதற்கு மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டம் ஒரு சான்று. மெரினாவுக்கு வாருங்கள் என்று திமுகவோ அல்லது திமுக போன்ற முன்னணி கட்சிகளோ யாரும் அழைப்பு விடுக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் கட்சி சார்பற்றவர்களும்
எல்லா விதமான அரசியல் அமைப்புகளை சார்ந்தவர்களும் பல்லாயிரக்கணக்கில் 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் என்று 7வது நாள் லட்சக்கணக்கிலே திரண்டார்கள். இதனை எப்படி எதிர்கொள்வது என்பது போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது, ஆட்சியாளர்களுக்கு சவாலாக மாறியது. விடுதலை சிறுத்தைகளின் பேரணி என்றால் திருமாவளவனை கூப்பிட்டு பேசிவிட முடியும். ஆனால் கட்சி சார்பற்ற மக்கள் திரள் என்றால் யாரிடத்திலே பேச முடியும்? யார் சொல்லி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்? எனவே இனி ஒரு காலம் கட்சி சார்பற்ற அமைப்பு அல்லாத பொதுமக்கள் இப்படி லட்சக்கணக்கிலே திரளுவது கூடாது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற சவால் ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதிகார வர்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு மெரினா, இன்றைக்கு தூத்துக்குடி என்றால் இதை இப்படியே விட்டுக்கொண்டே போனால் நாளைக்கு பசுமை வழிசாலை திட்டத்திற்கு எதிராக அணிதிரளுவார்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அணிதிரளுவார்கள், நேற்றினோ திட்டத்திற்கு எதிராக அணிதிரளுவார்கள். நாளைக்கு எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கவும் முடியாது, நடைமுறைப்படுத்தவும் முடியாது. கட்சி சார்பற்ற முறையிலே மக்கள் அணிதிரளுவார்கள் என்கிற ஒரு அச்சம் ஆட்சியாளர்களுக்கு, அதிகார வர்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு கருத்து. இவர்கள் ஏன் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தினார்கள் என்பதற்கு. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட மக்கள் திரள் போராட்டங்கள் நடைபெறுகிற போது தேர்தல் அரசியலில் ஈடுபடாத சில அமைப்புகள், அதுதான் அவர்களின் பார்வையில் தீவிரவாத அமைப்புகள், அவர்கள் மக்களிடத்திலே ஊடுருவி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், விளம்பரமும் இல்லாமல் தங்களுக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்தி மக்களை அரசியல் படுத்துகிற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இவர்களையும் இப்படியே விடக்கூடாது. மெரினாவிலும் இவர்கள்தான் கை ஓங்கி இருந்தது, இவர்களின் கைதான் ஓங்கி இருந்தது. ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்திலும் இவர்களின் கை ஓங்கி இருக்கிறது. கை ஓங்கி இருக்கிறது என்றால் அவர்களுடைய மக்கள் திரள் அல்ல, அவர்கள் போய் அந்த மக்களோடு உட்கார்ந்து கொள்கிறார்கள். 3 வயது சிறுவன் முழக்கமிடுகிறான், கேட்கலையா கேட்கலையா, தூத்துக்குடி மக்களின் குரல் கேட்கலையா என்று அவன் முழக்கமிடுவது இன்றைக்கும் யூடியூபிலே நீங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கிற போது மெய் சிலிர்க்கிறது. அவ்வளவு தெளிவான உச்சரிப்போடு அந்த நச்சாலைக்கு எதிரான முழக்கங்களை, ஆட்சியாளர்களுக்கு எதிரான முழக்கங்களை, அனில் அகர்வாலுக்கு எதிரான முழக்கங்களை அவன் எழுப்புகிறான். அப்படி அந்த முழக்கங்களை சின்ன பிஞ்சு குழந்தைகளும் எழுப்பக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான பயிற்சியை அளித்தவர்கள் அவர்கள் என்பதை அரசு தெரிந்து வைத்திருக்கிறது. அதுதான் அவர்கள் செய்த வேலை, வேறொன்றுமில்லை. வெடிகுண்டு செய்ய அவர்கள் கற்றுத்தரவில்லை, பெட்ரோல் பாம் செய்வதற்கு கற்றுத்தரவில்லை, கண்ணி வெடி தயாரிப்பது எப்படி என்று கற்றுத்தரவில்லை, கைத்துப்பாக்கியை இயக்குவது எப்படி என்று கற்றுத்தரவில்லை, போலீஸ் உன்னை தாக்குகிற போது எப்படி உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று திருப்பி தாக்குவதற்கான பயிற்சி அவர்கள் கற்றுத்தரவில்லை. ஜனநாயக ரீதியான அரசியலை சொல்லித் தருகிறார்கள், முழக்கம் எழுப்ப கற்றுத்தருகிறார்கள். இதை கவனிக்கிறது அரசு, ஆட்சியாளர்கள். அவர்களின் இயக்க போக்கை, நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்பது ஆட்சியாளர்களுக்கு இன்னொரு சவாலாக மாறுகிறது. மூன்றாவதாக, நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை எல்லாம் எதிர்க்கிற ஒரு மனோநிலை இவர்களிடத்தில் பரவி வருகிறதே. இனி அப்படி யாரும் வீதிக்கு வந்து போராடக்கூடாது, அந்த பொது மனோநிலை தகர்க்க வேண்டும் என்பது மூன்றாவது சவாலாக ஆட்சியாளர்களின் முன்னால் கிடக்கிறது. பொதுமக்களிடத்திலே வளர்ந்து வருகிற போர்க்குணம், ஆட்சியாளர்களை அம்பலப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை, இது பொது மனோநிலையாக, பொதுமக்களின் மனோநிலையாக வளர்ந்து வருகிறது. இதை தகர்த்தெறிய வேண்டிய தேவை ஆட்சியாளர்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரையில் அனில் அகர்வால் அவருடைய குடும்பம்தான் அதிலே பங்குதாரர்கள். அவருக்கு உலகம் முழுவதும் ஆலைகள் இருக்கின்றன, இந்தியாவிலே பல இடங்களில் ஆலைகள் இருக்கின்றன. ஆனால் தாமிர சுத்திகரிப்பு ஆலை, அதுதான் ஸ்டெர்லைட் காப்பர், தாமிர சுத்திகரிப்பு ஆலை முதலிலே கோவாவில் நிறுவலாம் என்று முயற்சித்தார்கள். அங்கே மக்கள் எதிர்த்ததும் ஓடி வந்து விட்டார்கள். குஜராத்திலே முயற்சித்தார்கள், அப்போது மோடி தான் முதலமைச்சர். ஆனால் அங்கே நிறுவ முடியவில்லை, மக்கள் எதிர்த்தார்கள், மோடி அதற்கு உடன்படவில்லை. மகாராஷ்டிராவிலே ரத்னகிரி மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் ஒரு கிராமத்தை தேர்வு செய்து 200 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பை கையகப்படுத்தி ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் முதலீடு செய்து
அடிப்படை கட்டமைப்பு பணிகளை எல்லாம் தொடங்கிய நேரத்தில் பெருமக்கள் பெருந்திரள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது சரத்பவார் அங்கே முதலமைச்சராக இருந்தார். அந்த போராட்டத்தை மதித்து அந்த அனுமதியை ரத்து செய்தார். அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள். அங்கு ஓட்டம் பிடித்தவன் ஓடி வந்து தூத்துக்குடியிலே நின்றான். தமிழ்நாட்டில் மக்களை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சுற்றுச்சூழலை பற்றியோ கவலை இல்லாதவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருந்ததால் விரட்டப்பட்ட 3 இடங்களில் விரட்டப்பட்ட அனில் அகர்வாலுக்கு அடைக்கலம் தந்தது தமிழக அரசு. வாங்க வேண்டிய கமிஷனை வாங்கி கொண்டு 1300 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த தாமிர சுத்திகரிப்பு ஆலை 1994 என்று கருதுகிறேன் நிறுவப்பட்டது, தொடங்கப்பெற்றது. ஜெயலலிதா அம்மையார் தொடங்கி வைத்தார். இது ஒரு கனவு, இதை நிறைவேற்றப் போகிறோம். உலகிலேயே மிகப்பெரிய 7வது இடத்தில் இருக்கிற நிறுவனம் ஸ்டெர்லைட், த வேதாந்தா குரூப். வேதாந்தா நிறுவனம் பல ஆலைகளை இயக்குகிறது. அதிலே ஒன்று ஸ்டெர்லைட் காப்பர், ஸ்டெர்லைட் அலுமினியம் என்று ஒன்று இருக்கிறது. அலுமினியத்திற்கான தாதுகளை மட்டும் எடுத்து அதை ப்ராசஸ் செய்து பிரித்து எடுப்பது, அலுமினியத்தை உற்பத்தி செய்வது. காப்பர் தாதுவை கொண்டு வந்து அங்கே சுத்திகரிப்பு செய்து காப்பர் கேத்தோட்ஸ் என்கிற தாமிர தகடுகளை தயாரிப்பது. தாமிர தகடுகள், இந்த டீ தூள் வைக்கிறாங்க பாருங்க, தேநீர் தயாரிக்கிற, அது பேர் என்னது? பாய்லர். பாய்லர், அது டைலர் இல்லை. அது காப்பரில் செய்யப்பட்ட, தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு குடுவை. வெந்நீர் வைக்க வேண்டிய குடுவை, வெந்நீர் காய்ச்சும் குடுவை. அது அதற்கு தாமிரம்தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது, வேறு பாத்திரம் பயன்படுத்தப்படுவதில்லை. வயர், எலக்ட்ரிக் வயர்ஸ், இந்த மின்சாரத்தை கடத்துகிற கம்பி, காப்பர் தான் உலகத்திலேயே மிக விரைவாக மின்சாரத்தை கடத்துகிற ஆற்றல் பெற்ற ஒரு மெட்டல், உலோகம். வேறு எந்த உலோகத்தை விடவும் மிக வேகமாக மின் கடத்தும் ஆற்றல் கொண்டது காப்பர். எனவே அதற்கு தேவை, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தேவையான தாமிரத்தை 40% சப்ளை செய்யக்கூடிய நிறுவனம் ஸ்டெர்லைட் காப்பர். அங்கே வெறும் தாமிர சுத்திகரிப்பு மட்டும் நடைபெறவில்லை தோழர்களே, அதற்கான ஆலை மட்டும் அங்கே இல்லை. எதற்காக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு ஆலை என்ற பெயரிலே அது நிறுவப்படும். ஆனால் அதற்குள் ஏராளமான பை ப்ராடக்ட்ஸ், ஒன்றை தயாரிக்கிற போது அதிலிருந்து பல புதிய உற்பத்தி பொருள்கள் உருவாகும். பை ப்ராடக்ட்ஸ் ஆங்கிலத்தில். தாமிரத்தை சுத்திகரிப்பு செய்கிற போது அதிலிருந்து 2 முக்கியமான அமிலங்கள் உற்பத்தி ஆகிறது. பாஸ்பாரிக் அமிலம் என்று, பாஸ்பாரிக் ஆசிட். அந்த அமிலம் அதிலிருந்து உற்பத்தி ஆகிறது, பிரித்து எடுக்கப்படுகிறது, பாஸ்பாரிக் ஆசிட். இன்னொன்று சல்பியூரிக் ஆசிட், கந்தக அமிலம். கந்தக அமிலம், சல்பியூரிக் ஆசிட் அப்படியே லேசா ஒரு சொட்டு போட்டால் தொலை போட்டுரும் கையை, அப்படியே அது ஆழமான பள்ளத்தை உருவாக்கிடும். அவ்வளவு அரிப்பு திறன் கொண்டது. கான்சன்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் ரொம்ப கடுமையானது. மேற்கு மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற சாயப்பட்டறை சாலைகளுக்கெல்லாம் அதிகமான தேவை சல்பியூரிக் ஆசிட். ஆசாரிகள் பயன்படுத்துகிறார்களே, நகை உற்பத்தி செய்கிற தொழில் செய்கிறார்களே, நகையை உருக்குவதற்கு பயன்படுகிற அமிலம் சல்பியூரிக் ஆசிட். சல்பியூரிக் ஆசிட்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது, தொண்டை முழுக்க அறுத்துக்கிட்டே போயிடும். அப்படியே வாயிலிருந்து இறைப்பை வரையிலும் போய் இறங்குறதுக்குள்ளே அறுத்துரும் கம்ப்ளீட்டாக. அது போய் இறங்குறதுக்குள்ளே அது அருந்து விழுந்துடும் உணவு குழாய். அவ்வளவு கடுமையானது. சல்பியூரிக் ஆசிட் பயன்படுத்துவார்கள், ஆசாரிகள் பயன்படுத்துவார்கள், பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவார்கள். சாயப்பட்டறைகளுக்கு மிக அதிகமான தேவை சல்பியூரிக் ஆசிட். 1 டன் சல்பியூரிக் ஆசிட் 3500 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருந்தது ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு முன்பு. ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய பிறகு 1 டன் சல்பியூரிக் ஆசிட்
18,500 ரூபாய் என்று விலை உயர்ந்து விட்டது. இப்போது 35,000 ரூபாய் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அதிகமான சல்பியூரிக் ஆசிட் உற்பத்தி ஸ்டெர்லைட் ஆலைக்குள்ளே இருந்தது. அதிலிருந்தும் அவனுக்கு கோடிக்கணக்கிலே வருமானம். ஒரு டன் என்றால் 1000 லிட்டர், 1000 லிட்டர் ஒரு டன். அது வெறும் 3,500 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது, முதலில் கிடைத்தது. இப்போது அது கிட்டத்தட்ட 200 மடங்கு உயர்ந்து விட்டதாக சொல்கிறார்கள் இன்றைய நிலவரம். ஏனென்றால் அங்கு உற்பத்தி முடக்கப்பட்டு விட்டது. எனவே அங்கு வந்து பாஸ்பாரிக் ஆசிட் ஆலையும் இருக்கிறது, சல்பியூரிக் ஆசிட் ஆலையும் இருக்கிறது. இந்த ஆலையில் இருந்து குடியிருப்புகள் 25 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும். கடற்கரையில் இருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த ஆலை நிறுவப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து நம்முடைய சட்டத்தில் இருக்கிற வரையறை. ஆனால் இந்த ஆலையை நிறுவுகிற போது முதலமைச்சர் அதையெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரா? தெரியும். அதிகாரிகள் பார்த்திருக்க மாட்டார்களா? பார்த்திருப்பார்கள். அப்புறம் எப்படி இந்த அனுமதியை வழங்குகிறார்கள்? அதுதான் கமிஷன் செய்கிற வேலை. இந்த ஆலைக்கு அனுமதி தந்தால் இத்தனை கோடிக்கு 1% என்றால் எவ்வளவு? 10% என்றால் எவ்வளவு? அதிகாரிகளுக்கு அதிலே 0.5% கிடைத்தால் கூட போதும். ஆக ஆலையை நிறுவுவதற்கு முன்பே கமிஷன். எனவே இந்த திட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டால் நமக்கென்ன, சட்ட வரம்புகளை பற்றி ஏன் கவலை என்று அப்படி ஏராளமான திட்டங்கள் இங்கே நடைமுறையில் இருக்கின்றன, இந்தியா முழுவதும் இருக்கின்றன. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் சுற்றுச்சூழல் பாதிக்கிற வகையிலே ஆலைகளுக்கு அனுமதி தர மாட்டார்கள், கடுமையாக இருப்பார்கள். பல நிறுவனங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும். முதலமைச்சர் மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் துறை தனி, நிலம் மண் தொடர்பான சாயில் சயின்ஸ் அதற்கு தனி, வனத்துறை தனி, பல துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும். ஒரு ஆலையை நிறுவ வேண்டும் என்றால் எல்லா துறைக்கும் கவனிக்க வேண்டிய முறைப்படி கவனித்து விட்டால் அனுமதி கிடைத்துவிடும். 10-10.5 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கடற்கரை இருக்கிறது. மக்களின் குடியிருப்புக்கு பக்கத்திலேயே அந்த ஆலை நிறுவப்பட்டு இருக்கிறது. சட்டப்படி அது விரோதமாக வழங்கப்பட்ட, சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட ஒரு அனுமதி. அதிலிருந்து வெளியே போகிற புகை அது ஏறத்தாழ 200 மீட்டர் உயரத்தில் இருக்க வேண்டும். 200 மீட்டர், 1/4 கிலோமீட்டர். 250 மீட்டர்னா 1/4 கிலோமீட்டர். 200 மீட்டர் அளவுக்கு அந்த புகை கூண்டு. அப்படி என்றால் அதனுடைய அடிப்பாகம் எந்த அளவுக்கு அகலமாக கட்டினால் 200 மீட்டருக்கு மேலே போகும். ஆனால் அங்கே இருப்பது வெறும் 60 மீட்டரில் தான் இருக்கிறது, 100 மீட்டர் கூட அல்ல. அங்குள்ள ஸ்டெர்லைட் ஆலையின் புகைப்போக்கியின் உயரம் என்பது 60 மீட்டர். 60 மீட்டர் உயரத்திலே அதிலிருந்து வெளிவருகிற புகை வானத்தை நோக்கி மேலே போகாமல் தரையிலே வந்து படுகிறது. தரையிலே இருக்கிற காற்று அழுத்தம் வேறு, 200 மீட்டருக்கு மேலே இருக்கிற காற்றழுத்தம் என்பது வேறு. 200 மீட்டருக்கு மேலே புகை போனால் அது மேலே வானத்தை நோக்கி போய்விடும். புகையின் அழுத்தம் அதிகம், அங்கே மேலே இருக்கிற காற்றழுத்தம் குறைவு. ஆகவே அது மேலே பறந்துவிடும். இப்போது இவர்கள் வெறும் 60 மீட்டரிலே சட்டவிரோதமாக புகை போக்கி வைத்திருக்கிறார்கள். இதனால் அங்கே பலருக்கு வாந்தி, குமட்டல், கண்ணெரிச்சல், சிறுநீரக பாதிப்பு, திருமணமாவதற்கு முன்பே இளம் பெண்கள் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு அதை அகற்றக்கூடிய அளவுக்கு நிலைமை, பெரும்பாடு என்று சொல்வார்கள், தொடர்ச்சியான இரத்தப்போக்கு. திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு அந்த நோய் வராது. அது 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வருகிற ஒரு நோய், பெரும்பாடு. ஆனால் அது இளம் பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு அந்த தூத்துக்குடி வட்டாரத்திலே வருகிறது. அதற்கு காரணம் இந்த நச்சு ஆலைதான். அது பரப்புகிற நச்சு வாயுவால், நஞ்சு வாயுவால் காற்றும் நீரும் நஞ்சாகி போயிருக்கிறது. சுவாச கோளாறுகள், இதனால் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். புற்றுநோய் பரவி இருக்கிறது. துப்பாக்கி சூட்டில் 14 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் துப்பாக்கி சூடு எதுவுமே நடத்தாமல், வன்முறையே இல்லாமல்
அதற்கு மேலானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில்தான் 94 இருந்தே தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஏதோ மே 22ஆம் தேதி தான் போராட்டம் நடந்தது என்று நாம் நினைக்கக்கூடாது. 1994 இருந்தே தொடர்ச்சியான போராட்டங்கள். ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. மூடுவார்கள், நீதிமன்றம் போவார்கள், அனுமதி வாங்கி வருவார்கள், திறப்பார்கள், நடத்துவார்கள். இப்போது பலரும் அதிலே கவனம் செலுத்தி பக்கத்துணையாக நின்று மக்கள் போராட்டத்திற்கு ஊக்கமளித்ததன் விளைவாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போராடுகிற நிலை வந்ததால் அந்த வேதாந்தா நிறுவனத்தை சார்ந்தவர்கள், எங்களால் இந்த ஆலையை நிம்மதியாக நடத்த முடியவில்லை, உங்களையெல்லாம் இந்த அளவுக்கு கவனித்த எனக்கு பாதுகாப்பில்லாத நிலை இருக்கிறதே என்று மோடியின் காலில் அனில் அகர்வால் வீழ்ந்தான். காலில் விட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் காலில் இவர்கள் கிடக்கிறார்கள். அதுதான் உண்மை. மாற்றி நாம் சொல்கிறோம், இதுதான் உண்மை. ஏனென்றால் இது யதார்த்தமான உண்மை. இது போன முறை தேர்தல் நடந்தபோது மோடி அவர்களுக்கு எத்தனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு செய்தார்கள் என்பதை அவுட்லுக் என்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை அட்டை டு அட்டை விவரித்திருந்தது. என்னிடத்தில் இன்னும் அந்த காப்பி இருக்கிறது. 25,000 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். பிஜேபி அக்கௌண்டிலிருந்து செலவு செய்தது. மோடி என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக, மோடி என்கிற ஒரு ஆளுமையை இங்கே கட்டமைப்பதற்காக ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி கருத்து பரப்புகிற பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுற்றுப்பயணத்திற்கான அத்தனை செலவுகளையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு 5 கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவருக்கு செலவு செய்திருக்கிறார்கள். 50 பைசா கூட கூலி உயர்த்த முடியாது என்று போராடுகிற முதலாளி, ஒடுக்குமுறை செய்கிற முதலாளி, கோடிக்கணக்கிலே மோடி போன்றவர்களுக்கு நிதி கொடுக்கிறான் என்றால் இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு தொழிலாளி போராட்டம் நடத்துகிறான், சம்பள உயர்வு கேட்கிறான், போனஸ் கேட்கிறான். அது முடியாது என்று அடக்குமுறையை ஏவுகிறது கும்பல் தான் முதலாளித்துவ கும்பல். ₹1 கூட சம்பளத்தை உயர்த்த முடியாது என்கிற அளவுக்கான கல்நெஞ்சு படைத்த முதலாளி கும்பல், முதலாளித்துவ கும்பல் எப்படி அரசியல் தலைவர்களுக்கு கோடிக்கணக்கிலே நிதி கொடுப்பான்? அவனுக்கு கொடுக்கிற கோடிக்கணக்கிலே கொடுக்கிற நிதி என்பது கெண்டை மீன், அவனுக்கு கிடைக்க போவது திமிங்கலம். அதனால் தான் கொடுக்கிறான். மோடிக்கு செலவு செய்த 25,000 கோடி என்பது ஒரு கெண்டை குஞ்சு. அவனை பொறுத்தவரை ஒரு கெண்டை மீன் குஞ்சு. 25,000 கோடி செலவாகிறது என்றால் லட்சக்கணக்கான கோடி அவனுக்கு இவன் மூலம் பயன் கிடைக்கும் என்பதால் தான் கொடுக்கிறான். அதெல்லாம் நமக்கு கற்பனையால் கூட யோசிக்க முடியாது. அது எப்படி நடக்கும், அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. இன்னும் நாம் அந்த லேயருக்குள்ளே போகல, நாம் ரொம்ப கீழே கிடக்கிறோம். முதலாளித்துவ வர்க்கத்தோடு இருக்கிற நட்பு உறவு நமக்கு கிடைக்காது. நம்ம இப்போ தான் இந்த 3 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறீங்க. கொஞ்சம் லேசா அதே உங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. 3 ஸ்டார் ஹோட்டலை பார்க்குறதே பிரமிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போதே அங்கே பாடுற பாட்டே உங்களுக்கு ரம்மியமாக இருக்குது. அந்த லிஃப்ட்டில் பாடுற பாட்டு, அங்கு வீசுகிற அந்த நறுமணமே உங்களுக்கு ஒரு மயக்கத்தை தருகிறது. அதெல்லாம் தாண்டிய உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த வளையத்திற்குள்ளே உட்கார்ந்து பேசுகிற முதலாளி வர்க்கமும் ஆளும் வர்க்கமும் தங்களுக்கு இடையிலே போட்டுக்கொள்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாட்டின் வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. இவர்கள் சொல்லுகிற வளர்ச்சி என்பது கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி தானே தவிர நாட்டின் வளர்ச்சி அல்ல. நாம் ஏன் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டத்தை எதிர்க்க போகிறோம்? என்ன தேவை வந்தது சென்னைக்கும் சேலத்திற்கும் அவ்வளவு அவசரம்? 10,000 கோடி செலவில் 8 வழி சாலை அமைக்க. ஏற்கனவே 4 வழி சாலைகள் இருக்கின்றனவே, அதையே செம்மைப்படுத்தலாமே, அதையே 6 வழி சாலையை கூட மாற்றலாமே. அதை செழுமைப்படுத்துவதற்கு சில 1000 கோடிகள் போதுமே. ஏன் சாலை வழியே தான் தாது பொருட்களை எடுத்து செல்ல வேண்டுமா? விமான வழியாக போகக்கூடாதா? வான் வழியே போகக்கூடாதா? வான் வழியாக எடுத்து செல்வதற்கு இங்கே ஒரு தனியே கார்கோவுக்குன்னு ஒரு ஏர்போர்ட் உருவாக்குங்க, துறைமுகத்துக்கு பக்கத்தில்.
சேலத்தில் ஏற்கனவே ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்கிறது, அதை விரிவுபடுத்துங்க. கொஞ்சம் விரிவுபடுத்தினா போதும். எவ்வளவோ நிலக்கரி தாது பொருள் உட்பட எத்தனையோ தாதுக்கள் வான்வழியே எடுத்து செல்லப்படுகிறது. அப்பட்டமாக இது கார்ப்பரேட் நலன் என்பதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற ஒரு சாலை அபிவிருத்தி திட்டம் இது. உனக்கும் எனக்கும் வண்டி ஓட்டிட்டு போறதுக்காக கிடையாது. ஏன் இவ்வளவு நாட்களாக தங்க நாற்கர சாலை வரவில்லை? வாஜ்பாய் காலத்திலே தான் அது அறிவிக்கப்பட்டது. உலக நாடுகளுக்கு இடையிலே காட் ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற வல்லரசுகளின் புதிய பொருளாதார கொள்கைக்கு உடன்பட்டு கையெழுத்திடுகிற போது அவர்கள் வைக்கிற முதல் கோரிக்கை, உன் நாட்டில் அயல் நாட்டு முதலீடு வந்து சேர வேண்டுமானால், தொழிற்சாலைகள் பெருக வேண்டுமானால் முதலில் சாலை வசதி தேவை. ஒரு இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஊரில் 3 மணி நேரம் ஆகுது. 100 கிலோமீட்டருங்கிறது அரை மணி நேரத்தில் போகக்கூடிய தூரம். அமெரிக்காவிலே, கனடாவிலே 30 நிமிடங்களில் 100 கிலோமீட்டர் அவனால் கடக்க முடியும். ஆனால் இந்தியாவிலே 100 கிலோமீட்டர் கடப்பதற்கு 3 மணி நேரம் ஆகிறது. இவ்வளவு நேரம் விரயமாவது, அதற்கான எரிபொருள் விரயமாவது, அதற்கான மேன் பவர் ஆள் வலிமை, அந்த சக்தி விரயமாவது தடுக்கப்பட வேண்டும். அப்படியானால் முதலில் 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள் வேகமாக அவர்கள் பயணம் செய்ய வேண்டும், தடையில்லாமல் பயணம் செய்ய வேண்டும், குறைந்த எரிபொருளில் நீண்ட தூரத்தை கடக்க வேண்டும். இதற்கெல்லாம் தேவை அகலமான சாலைகள். அதுதான் முக்கியமானது. ஆகவே உலகமயமாதல் என்கிற அந்த புதிய பொருளாதார கொள்கையோடு உடன்பட்ட நாடுகள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இங்கே வளர்ச்சிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. வளர்ச்சி என்றால் இங்கே KFC வருவதற்கு தடை இருக்கக்கூடாது, இங்கே மெக்டொனால்ட்ஸ் வருவதற்கு தடை இருக்கக்கூடாது, இங்கே சப்வே வருவதற்கு தடை இருக்கக்கூடாது, பெரிய பெரிய மால்கள் கட்டுவதற்கு எதுவும் நாட்டு சட்டம் எனக்கு தடை போடக்கூடாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கக்கூடாது. வந்தன்னா லைசன்ஸ் கொடுக்கணும், உடனே இடத்த எனக்கு எடுத்து கொடுக்கணும், இடத்துல நான் கடையை போடணும். கார் தொழிற்சாலையை நான் தொடங்குறேன்னா உடனே எனக்கு 1000 ஏக்கர் நிலம் வேணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இடத்த எடுத்து கொடுக்கணும். அங்கே வீடு இருந்தால் நீ தான் அப்புறப்படுத்தணும், அங்கே விளைநிலம் இருந்தால் நீ தான் அதை கையகப்படுத்தணும், அங்கே மலைக்குன்றுகள் இருந்தால் நீ தான் அதை தகர்த்து கொடுக்கணும். 1000 ஏக்கர் எனக்கு சமவெளி தரை வேணும், 2000 ஏக்கர் வேணும், 4000 ஏக்கர் வேண்டும். ஆக அயல் நாட்டு முதலீடுகள் வந்து இறங்குவதற்கு அகலமான சாலைகள் தேவை. அதற்கு ஏற்ப சட்டத்தை திருத்து, அதற்கு ஏற்ப நடைமுறைகளை கையாள் என்கிற அடிப்படையில் தான் கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சிக்காகத்தான் இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன. நமக்கு இப்போ அந்த ரோட்டில் போகும்போது ரொம்ப வேகமாக கையை விட்டுட்டு ஸ்டேரிங்கை பிடிக்காமலே போகிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நாம் நினைக்கிறோம். இன்னும் கிராமப்புறங்களை இணைக்கிற சாலைகளை போடப்படவில்லை. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பல குக்கிராமங்களில் நடந்து போகிற நிலை இருக்கிறது, இன்னும் சைக்கிளில் செல்லுகிற நிலை இருக்கிறது. அந்த சாலைகளை இணைக்கிற முயற்சிகளில் ஆட்சியாளர்கள் என்ன முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 8 வழிச்சாலை திட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் ஆலை திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, நேற்றினோ திட்டமாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நாம் எதிர்ப்பதற்கு காரணம் எதிர்க்க வேண்டும் என்கிற மனநோய் அல்ல, சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற விழிப்புணர்வு தான் காரணம். ஆந்திராவில் போராடுகிறானா என்றால் அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் போராடாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு நாம் என்ன சொல்ல முடியும்? அவன் சமஸ்கிருத திணிப்பை அங்கீகரிக்கிறான், கேரளாவிலே சமஸ்கிருத திணிப்பை அங்கீகரிக்கிறான், கர்நாடகாவிலே சமஸ்கிருத திணிப்பை, இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இங்கே 100 ஆண்டு காலமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இந்நேரம் நாமெல்லாம், நான் கூட இன்றைக்கு இந்தியில் தான் பேசிக் கொண்டிருந்திருப்பேன், நீ நானும் இந்தியில் தான் இங்கே பேசிக் கொண்டிருந்திருப்போம், புரியாத சமஸ்கிருத மொழியில் தான் பேசிக் கொண்டிருந்திருப்போம். பேருக்கு தமிழன், பேசுவது தமிழ் அல்ல, பேசுவது சமஸ்கிருதம் என்கிற நிலைதான் உருவாகி இருக்கும்.
அவர்கள் விழிப்பாக இருந்து போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இருக்க முடியுமா? அப்படி பார்த்தால் மகாராஷ்டிராவிலே இதே ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடி இருக்கிறார்களே, குஜராத்திலே எதிர்த்து போராடி இருக்கிறார்களே, ஏன் கூடங்குளத்திலே நிறுவப்பட்டிருக்கிற அணு உலையை முதலிலே அவர்கள் கேரளாவில் தானே போய் இடம் பார்த்து நிறுவதற்கு முயற்சித்தார்கள். கேரள மக்கள் எதிர்த்து போராடி இருக்கிறார்களே, அதனால் விரட்டப்பட்டுத்தானே இங்கே வந்து சேர்ந்தது. தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கதைதான் தமிழனின் நிலை. வந்த பிறகு அவன் காலூன்றி நின்ற பிறகு அவன் எல்லா வளத்தையும் சுரண்டிய பிறகு நமக்கு நோயை புற்றுநோயை தந்த பிறகுதான் போராடுவோம். கல்பாக்கம் அணு உலை, கூடங்குளம் அணு உலை, தென்னிந்திய பகுதிகளில் அணு உலைகளின் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கு இடமளித்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இதனால் லாபம் என்றால் என் கேரளாவிலே அனுமதித்திருக்கலாமே, அணு உலையே வருகை என்று அவர்கள் பெரிய அளவிலே இடம் கொடுத்து அதை நிறுவியிருக்கலாமே, ஏன் எதிர்த்தார்கள்? எனவே வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக இல்லை நாம். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், இயற்கை வளங்களை பாதிக்காத திட்டங்கள், வாழ்வாதாரங்களை அழிக்காத திட்டங்கள். பசுமை வழி திட்டம் வந்தால் பல ஆயிரம் ஏக்கர் வனங்களே அழிந்து போகும் என்று சொல்கிறார்கள். வனத்தை அழித்து ஒரு திட்டமா? விவசாய விளை நிலங்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பறிபோகும் என்று சொல்கிறார்கள். விவசாய உற்பத்தியை அழித்துவிட்டு வெறும் சாலையிலே தார் அள்ளி தின்பதா நாம்? ஜல்லியை அள்ளி தின்ன முடியுமா எதிர்காலத்தில்? கண்ணை விற்று சித்திரம் வாங்குவதோ என்று சொல்வார்கள். கண்ணர் என்று வித்த பிறகு சித்திரத்தை வாங்கி என்ன செய்ய முடியும்? வாழ்வாதாரங்களை இழந்த பிறகு வளர்ச்சி வந்து நமக்கு என்ன பயன்? நீ அணு உலைகளை கட்டலாம், மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டலாம், 8 வழி 16 வழி சாலைகளை போடலாம், இதுவெல்லாம் வளர்ச்சி என்று நீ பீற்றிக் கொள்ளலாம். ஆனால் நான் அனாதையாக்கப்படுவேன், எனக்கு சொந்த இடம் என்கிற நேட்டிவிட்டி போய்விடும், நான் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவேன், குடியிருப்பதற்கு இடம் இல்லாமல் நான் புலம்பெயர வேண்டிய நிலை. எத்தனை ஆயிரம் குடிசைகள், குடும்பங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்வது என்பது அவருடைய ஆணிவேரை பிடுங்குவதற்கு சமம். அது உளவியல் ரீதியான பெரும் பாதிப்பு ஏற்படும். குடும்பம், the family disorganization என்கிற அந்த குடும்பம் சிதறுதல் நிகழும். சாதாரணமானவை அல்ல. அந்த அடிப்படையில் தான் ஸ்டெர்லைட் ஆலையை நாம் எதிர்த்து போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு பயிற்சி பெற்ற காவலர்களை கொண்டு வந்து க்ளோஸ் ரேஞ்ச் என்கிற அடிப்படையில் நெருங்கி நின்று துப்பாக்கியால் சுட்டு 7 பேரை கொண்டிருக்கிறார்கள். 13 பேரில் 7 பேர் fired in close range, targeted in close range. கிட்ட நின்று இவன் தான் ஆளுன்னு தெரிஞ்சு துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறான். இது எப்படி லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் என்று சொல்ல முடியும்? ஒரு கும்பல் திரண்டு விட்டது, போலீஸோடு தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. விட்டால் பொதுமக்கள் திரண்டு போய் போலீஸை அழித்து விடுவார்கள். எனவே போலீஸை தற்காத்துக் கொள்ள வேண்டும், சட்டம் ஒழுங்கை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் முன்னால் நிற்பவர்களோடு ஒரு சின்ன மோதல் நடக்கும். ரைட், ஒரு விரட்டி அடித்தல், சேசிங் அல்லது லத்தி சார்ஜ், ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. சேசிங் என்றால் மேலே அடி விழாமல் அச்சுறுத்தி விரட்டுவது, கால்களில் அடிப்பது, அதான் சேசிங். லத்தி சார்ஜ் என்றால் தலையில் அடிக்காமல் உடம்பில் அடிப்பது. டியர் கேஸ் என்றால் கண்ணீர் புகை வீசுகிறார்கள், கண் எரியும், அச்சத்தால் மக்கள் மிரண்டு ஓடுவார்கள், நெருங்க மாட்டார்கள். வஜ்ரா நிறுவனத்தின் வாகனத்தின் மூலமாக தண்ணீரை பீச்சி அடிக்கிற போது, அதிவேகமாக வருகிற போது கடுமையான வலியை உடலிலே ஏற்படுத்தும், காயம் ஏற்படுத்தாது, உயிருக்கு ஆபத்து இருக்காது. தண்ணீர் பீச்சி அடித்தல். இதெல்லாம் தாண்டியும் கூப்பல் களையவில்லை என்றால் பக்ஷாட், வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட வேண்டும். ஐயையோ துப்பாக்கியை திறந்து விட்டார்கள், உயிர் போய்விடும் என்று மக்கள் அஞ்சப்பட்டு கலைந்து ஓடுவதற்கு அது ஒரு எச்சரிக்கை. ஆனால் அங்கே பக்ஷாட் நடந்ததா? மக்களை அச்சுறுத்தினீர்களா? கலைந்து ஓடுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்தீர்களா? எடுத்த எடுப்பிலேயே ஸ்னைப்பர் துப்பாக்கி, அதிலே லென்ஸ் இருக்கும், தூரத்தில் இருந்து பார்த்தால் அவன் முகத்தை காண முடியும், இவன்தான் அவன் என்று அவன் நெற்றி பொட்டிலே சுட முடியும். அந்த பயிற்சி இஸ்ரேலில் தரப்படுவதாக சொல்லுகிறார்கள், மொசாத் பயிற்சி என்று. அண்மையிலே இஸ்ரேலை சார்ந்த, பாலஸ்தீனியத்தை சார்ந்த ஒரு பெண்மணி
நம்மை வந்து சந்தித்தார். அவருடைய கோரிக்கை HP கம்பெனியின் லேப்டாப் சிஸ்டம் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்பதுதான். பாய்காட் செய்யுங்கள். ஏனென்றால் அது US கம்பெனி என்றாலும் இஸ்ரேலுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் நெருக்கமான கள்ள தொடர்பு இருக்கிறது. அதன் மூலம் பாலஸ்தீனியர்களை அழித்தொழிக்கிறார்கள், அதற்கு அது பயன்படுத்துகிறார்கள். அது மிகப்பெரிய அளவிலே இஸ்ரேலிய இராணுவத்திற்கு துணை இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்தாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்வது அவர்களின் பயணத்திட்டம். அந்த பெண்மணி சொன்னார், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், தூத்துக்குடியிலே பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டவர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, இஸ்ரேலிய இராணுவத்திடம் பயிற்சி பெற்றவர்கள் என்று சொன்னார். உலகத்திலே அப்படி பல நாடுகளுக்கு அவர்கள் பயிற்சி அளிப்பது உண்மைதான். நான் கூட அடிக்கடி மொசாத் என்கிற சொல்லை பல நேரங்களில் பயன்படுத்தியிருக்கிறேன். அது அவர்களின் உளவு அமைப்பு, இராணுவ பயிற்சி தருகிற அமைப்பு. உலகத்தில் பல இயக்கங்களுக்கு அவர்கள் பயிற்சி தருகிறார்கள். ஆகவே அந்த துப்பாக்கியை சுடுகிற பயிற்சி நம்மூர் உள்ளூர் போலீஸுக்கு தெரியாது. அந்த பயிற்சியெல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தரவும் மாட்டார்கள். எனவே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கென்று சிலரை தேர்வு செய்து மஞ்சள் பணியன் நீலம் பணியன் அணிந்து கொண்டு அந்த துப்பாக்கியை எடுத்து வந்து அவர்கள் தொலைதூரத்திலே இருந்து வண்டியிலே அமர்ந்து கட்டிடங்களிலே நின்று மரங்களிலே நின்று தூரத்திலே குறிவைத்து ஆளை அடையாளம் கண்டு துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். க்ளோஸ் ரேஞ்ச் என்று நெருக்கமாக நின்று துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நியாயப்படுத்துவதற்காக கலெக்டர் அலுவலகத்தின் வாசல் வரையில் கும்பலை இவர்களே அனுமதித்திருக்கிறார்கள். மக்கள் சிதறி ஓடுகிற போது திடீரென்று வளாகத்திற்குள்ளே தீ பிடிக்கிறது, வெடிச்சத்தம் கேட்கிறது. போன முறை ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஒரு பெண் போலீஸே போய் ஆட்டோவுக்கு தீ வைத்ததை நாம் பார்த்தோம். வாட்ஸ்அப்பிலே பரவியது. போலீஸே தீ வைப்பார்கள், போலீஸே கல்லெறிவார்கள், போலீஸே வன்முறையை தூண்டுவார்கள். போலீஸ் கையிலேயே கஞ்சா இருக்கும், போலீஸ் கையிலேயே பிரவுன் சுகர் இருக்கும், போலீஸ் கையிலேயே பெட்ரோல் பாம் இருக்கும். உன்னை பிடித்து ஒரு பொய் வழக்கிலே போட வேண்டும் என்றால் உன் கையில் 5 கிலோ கஞ்சா இருந்தது என்றால் அந்த 5 கிலோவையும் அவர்களே எடுத்து வருவார்கள், காவல் நிலையத்திலேயே வைத்திருப்பார்கள். இது நம்மூர் போலீஸிடம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அப்படி போலீஸுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அப்படித்தான். ஆகவே அவர்கள் திட்டமிட்டு பயிற்சி பெற்று அனில் அகர்வால் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தேவை மோடிக்கு. மோடி கூப்பிட்டு சொல்லியிருப்பார், எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் ஆளுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்கா, என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டீங்களா, 4 பேரை சுட்டு தள்ளி அப்போதான் போராட்டத்தை நிறுத்த முடியும். ஐயா உத்தரவுங்க ஐயா. உடனே நடந்தது. அனில் அகர்வால் மோடிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்தவன் லண்டனுக்கு போயிருந்த போது லண்டனில் வெளிவந்த எல்லா நாளேடுகளிலும் முதல் பக்கத்திலும் விளம்பரம் கொடுத்தவன், முழுப்பக்க விளம்பரம். ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான ரூபாய் செலவையும் ஏற்றுக்கொண்டவன். அவனுடைய அலுவலகத்தின் தலைமை அகம் லண்டனில் இருக்கிறது. அங்கு இருந்து கொண்டே இங்கிருந்து அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் அனில் அகர்வாலாக இருந்தாலும் எவனும் தன்னுடைய சொந்த உடலில் இருந்து ஒரு சொட்டு வேர்வையை சிந்தி உழைத்து சம்பாதித்த தொகையை மூலதனமாக போட்டு முதலாளியானவன் இல்லை. மோடி போன்றவர்களால் அவர்கள் திட்டமிட்டு முதலாளிகளாக ஆக்கப்பட்டவர்கள். அதானிக்கு கோடிக்கணக்கிலே வங்கிகளின் மூலம் கடனுதவி தர வைப்பது மோடி, அதானிகளுக்கு நிலம் கொடுப்பது மோடி, அதானிகளுக்கு பாதுகாப்பு தருவது மோடி. ஆகவே ஆட்சியாளர்கள் தான் முதலாளிகளை உருவாக்குகிறார்கள், பினாமிகளை உருவாக்குகிறார்கள். எவனும் தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து அல்லது அப்பன் சொத்திலிருந்து பாட்டன் சொத்திலிருந்து சில 1000 கோடியை எடுத்து அவன் முதலீடு போட்டு நிறுவனத்தை உருவாக்கவில்லை. அவன் கையில் கொஞ்சம் தொழில் ஃபார்முலா இருந்தால் போதும், நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொடுங்க, இந்த பவர் பிளான்ட் பூரா எனக்கு கொடுங்க அப்படின்னா உனக்கு வந்து ரொம்ப குறைந்த விலையில் நிலம் எடுத்து கொடுப்பான், அல்லது ஃப்ரீயாக நிலம் கொடுப்பான், ஃப்ரீயாக கரண்ட் கொடுப்பான். வீடுகளை குடிசைகளை அப்புறப்படுத்துகிற வேலையை அரசாங்கமே எடுத்துக்கும். எந்த கஷ்டமும் கிடையாது முதலாளிகளுக்கு. ஆனால் அவன் வந்து மோடி போன்றவர்களின் மனதை தொட்டவனாக இருக்க வேண்டும். அனில் அகர்வால் மோடியின் செல்லப்பிள்ளை.
மோடி அனில் அகர்வாலின் செல்லப்பிள்ளை. ஆகவே அகர்வாலுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் மோடிக்கு கவலை, மோடிக்கு கவலை என்றதும் எடப்பாடிக்கு கவலை, எடப்பாடிக்கு கவலை என்றதும் காவல்துறை செய்து முடிக்கிறது, சமாதி கட்டி முடிக்கிறது. அகர்வாலை காப்பாற்ற வேண்டியது அடுத்த சவால். இப்படி பல சவால்களுக்கு இடையில் தான் தோழர்களே தூத்துக்குடி பயங்கரம் என்பது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த களத்தில் தொடர்ந்து துணிந்து எதிர்த்து போராட முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஜனநாயக சக்திகளோடு தொடர்ந்து இணைந்து போராடுவோம் என்பதை சொல்லி அந்த போராட்ட களத்தில் பலியான தோழர்களுக்கு மீண்டும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தி நீட் தேர்வை முற்றிலும் இந்தியா முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், தமிழக அரசு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதை முறையாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் 2ஆம் தேதி சென்னையிலே ஆர்ப்பாட்டம் என்று நாம் அறிவித்திருந்தோம். அதனை 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டமாக அறிவித்திருக்கிறோம். இதே இடத்தில் 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று ஜூலை 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஜூலை 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். 7ஆம் தேதி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாள். அன்றைக்கு ஓட்டேரி இடுகாட்டிலே நாம் வீர வணக்கம் வழக்கம் போல செலுத்த வேண்டும். வழக்கம் போல நீங்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர வேண்டும். 2ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரயில் மறியல் போராட்டம் நடத்துகிறது. நமது கட்சியின் சார்பிலே மாநில பொறுப்பாளர் வன்னியரசு உட்பட பல தோழர்கள் பங்கேற்கிறார்கள். கொடிகளோடு சென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைக்கக்கூடிய ரயில் மறியல் போராட்டத்திலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுத்து 29ஆம் தேதி திருப்பதியிலே நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொலிகேகா என்கிற பெயரில், மக்களின் கர்ஜனை என்கிற பெயரில் பேரணி பொதுக்கூட்டம் திருப்பதியிலே நடைபெறுகிறது. நான் அதில் கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கிறேன். பிரகாஷ் அம்பேத்கர், கேஜி பாலகிருஷ்ணன் ஆகியோரும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நிகழ்விலும் வாய்ப்புள்ள தோழர்கள் பெருவாரியாக வந்து பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.